ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாரு. அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, "தம்பி நான் சவுதி அரேபியால ஒரு 30 வருஷம் வேலை செஞ்சேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா உழைச்சு என் குடும்பத்துக்கு, பசங்களுக்கு எல்லாம் குடுத்தேன். இப்ப யாரும் என்ன பார்த்துக்க யாரும் இல்லப்பா. நான் அவங்கள குறை சொல்ல விரும்பல. அவங்களுக்குன்னு குடும்பம் வந்துருச்சு. எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு மனைவியும் இல்ல. நான் தனியா இருக்கேன். எனக்கு 55 வயசு ஆனாலும் என்னோட உடல் நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு 80 வயசு ஆளோட உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. என்னால சரியா நடக்க முடியல. மத்தவங்க கிட்ட உதவி கேட்டு தான் என் வாழ்க்கை நடத்திட்டு வரேன். பிச்சை கேட்கவும் அவமானமா இருக்கு. உயிரை மாச்சிக்கவும் பயமா இருக்கு. வேற வழி இல்லாம மத்தவங்க கிட்ட உதவி கேட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களால ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா என்கிட்ட கேட்டாரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன உதவி அவங்க கிட்ட நான் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு இந்த வீடியோ போடல. இந்த வீடியோ எதுக்காகனா, நீங்க எந்த கல்ஃப்ல வேலை செஞ்சாலும், வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சாலும் உங்களோட உண்மையான சொத்து என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பணம் சேர்க்கறதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையான சொத்து என்னன்னா உங்களோட ஹெல்த் தான். உங்க உடம்பு தான் உங்களோட உண்மையான சொத்து. ஏன்னா இப்போ நம்ம உடம்பு சரியில்லாம படுத்துட்டோம்னா, ஒரு நர்ஸை நம்ம அப்பாயிண்ட் பண்றோம் நம்மளை பார்த்துக்க சரியா மாத்த. அவங்களோட சம்பளமே வந்து 35,000 ரூபாய் கிட்ட வருது மாசத்துக்கு. மற்றபடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லைன்னா ஒரு சராசரி வாழ்க்கை நம்ம உடம்பு கெட்டுருச்சு நம்மளை பார்த்துக்குன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கலாம். கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் உடம்புல பண்ணீங்கன்னா அந்த வயசில் நீங்கள் யாரோட உதவி எதிர்பார்க்காம நல்லபடியாக வாழலாம். நான் இந்த விஷயத்தை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் என்னோட ஹெல்த்தை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. உடலையே ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.